வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க மீன் வறுவல் எப்படி, சைவ மீன் வறுவல் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு, அது வாழைக்காயை வச்சு இதை மாதிரி நான் நல்லா கொஞ்சம் முத்துனது, ரொம்ப முத்துனது இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக உள்ள வாழைக்காயாக எடுத்திருக்கேன். ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போ ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறேன். இது செய்யறது வந்து ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றது அதை விட ஈஸி, செய்யறதும் இப்போ அழகாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. இப்போ இந்த வாழைக்காயை நல்லா கழுவிட்டு தான் எடுத்திருக்கேன். இதை காம்பு பகுதியும் இதையும் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே நம்ம 2ஆக கட் பண்ணணும். இதை மாதிரி இது வந்து ரொம்ப முத்தின காயாக இருந்தால் இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தால் அந்த கச்சக்காய் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியமாக இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் முத்தல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிஞ்சு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அதில் இப்போ இதில் நான் வந்து நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் தான் வேக வைக்க போகிறேன். இது தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் இப்போ நம்ம வச்சுருவோம். இதை அப்படியே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி போட்டுருவோம். இதை நான் வந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தோல் உரிக்கிறதுக்கு வந்து சுடுங்கிறதுனால நான் ஆற வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ அது போல் நல்லா உரிச்சிக்கிங்க. ஆறுனது நமக்கு நல்லா உரிப்பட்டுரும். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுப்போம். இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டேன். இந்த தோலை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியல. அதை அப்படியே நம்ம ரோஸ் செடிலாம் வச்சுருப்போம். அதில் வெங்காயத்தோல்லாம் சேர்த்து நம்ம போடுவோம் பாருங்கள். அதில் இதை மாதிரி நல்லா இதை மாதிரி பீஸ் பீஸாக இந்த மாதிரி இது பண்ணி நம்ம சேர்த்து அதில் அப்படியே ஒரு உரமாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி காய் தோலெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கையாலேயே அப்படி இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா மசிச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக இது வந்து கறி மசாலா சேர்க்குறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதில் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக கறி மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதை பிசைஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிங்க, நிறையா தெளிச்சிடாதீங்க, ஏன்னா கான் மாவு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். சில வாழைக்காய் வந்து உங்களுக்கு தண்ணி விடும், சிலது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டு தெளிச்சிக்கிங்க. நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இது போல் இந்த மாவை கொஞ்சமாக நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா அந்த ஷேப்புக்கு இப்படி உருட்டி அப்படியே மீன் ஷேப்பு மாதிரி நம்ம அதை அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். பாருங்க ஒரு தேய். இப்போ இந்த மாதிரி நான் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு இதை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம வந்து மீனுக்கு ஒரு ஓட்டை விடுற மாதிரி இப்படி விட்டுக்கிட்டிங்கன்னா அது தெரியும். அவ்வளோதான். இதை இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் இதில் காய வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ அதே மாதிரியே மாவு இது மாதிரி உருளை ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்படியே திருப்பி போட்டுருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படி சேர்த்துருங்க. அந்த கருவேப்பிலை பொரியும் போது நல்லா ஒரு மீன் வறுவலுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துருவோம். கலர் மாறி அதை எடுத்துடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா வஞ்சர மீன் துண்டு மாதிரி இருக்குது. இப்போ இது எப்படி வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதை நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே வஞ்சர மீன் வறுத்து வச்சுருக்கிறது மாதிரியே இருக்குது. சாப்பிட்ற போது இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ சைவ மீன் வறுவல் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் அப்படியே லெமனை சேர்த்துக்குங்க.
அப்படியே பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது ஆஹா. ஒன்று எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது, மீன் மாதிரியே இருக்குது. அப்படியே நமக்கு ரஃப்பாலாம் இல்லை. சாப்பிட்டு பார்த்துருவோமா? சூப்பராக இருக்குது. அப்படியே மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த விரத நாள்லலாம் இனிமேல் ஆடி மாதம் புரட்டாசி மாதம்லாம் வருது. அதில் வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்போ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது மாதிரி ஒரு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. இது எல்லா சாப்பாட்டுக்கும் இது சூட்டப்பாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இதில் வந்து வாழைக்காய் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா, ஒரு 2 வாழைக்காய் மட்டும்தான் இருந்ததுன்னா, கான்மாவு 1 ஸ்பூனுக்கு பதிலாக 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக மீன் வறுவல் எடுத்து செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.